அது போக இந்த அப்படி வாழ்ந்த மனிதர்களை பத்தின குறிப்புகள் நம்ம இலக்கியங்கள்ல வருது. எடுத்துக்கிறது கண்ணகி கோவலன்லாம் வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னே சொல்லுது. இது சிலப்பதிகாரம். அதே மாதிரி நாத்துல கிருஷ்ணர் ராமர் அப்படிங்கிறது வாழ்ந்த மனிதர்கள், அவங்க கடவுளா வழிபட்டுப்பட்டாலும் பிறந்து வாழ்ந்து மறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனா முருகனை பத்தி அப்படி இலக்கியான ஆதாரங்களும் இல்லை, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கல்வெட்டு இந்த பானை ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இந்த உவமையா சொல்லப்பட்டதை வச்சு நீங்க உருவகப்படுத்தி இதுதான் முருகன் அப்படின்னு சொல்றது அது கொஞ்ச நாள் சொல்லலாம். ஆனா என்ன போய் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாருங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி நான் ரீல்ஸ் போடுறேன் அப்படின்னா மூளையை கலட்டி இந்த ஸ்கிரீனுக்குள்ள இருக்கிற கையில கொடுத்துடுறாங்க. நான் என்ன சொல்றேன், உங்க ஸ்கிரீன் ஒருத்தன் பேசுறான்னா அவங்களோட ஏஐ நினைச்சுங்க, நான் மனுஷனாவே நினைச்சுக்கிட்டு அவன் சொல்றத உண்மையாண்டு போய் நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க. பண்ணிட்டு அவன் சொல்றதை நீங்க ஏத்துக்கங்க. ஏன்னா எதை பேசினாலும் அப்படியே மக பண்ணிக்கிட்டு இதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையாலதான் இந்த டிபேட்லாம் ஏற்படுதுன்னு நான் சொல்லுவேன்.